எல்லா காரியத்தையுமே மிகைப்படுத்தி பேசுதல். இவங்க யாருன்னா தங்களுக்கு நேரம் அட்டென்ஷன் திருப்புறவங்க. எப்பவுமே எதையுமே இருக்கிறபடி சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கை கால் மூக்கு வாய் எல்லாம் வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் பெருசுப்படுத்தி அதை பெருசாக்கி அப்படி காமிப்பாங்க. அதாவது அவங்க பேசும்போது பார்ப்பாங்க, ஒரு கும்பலில் ரொம்ப ஆஸ்திகாரங்களாக இருக்க மாதிரி ரொம்ப பேசுகிறாங்கன்னா, எங்கள் தாத்தா கூட பெரிய ஜமீன்தார் தான், அவர் 4000 ஏக்கர் வச்சிருந்தாருன்னுவாங்க. நம்ம என்ன போய் பார்க்க போகிறோம், அளந்து பார்க்க போகிறோமா? அம்மா எடுத்து விட வேண்டியது தானே. அப்போ அதில் நமக்கு சுற்றி இருக்கவங்களாம் அப்படி கேட்போம். அது போதும் அவங்களுக்கு, பரவாயில்ல, நம்மளை பெரிய நிலச்சுவான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா இருக்குது 4 சென்ட்டாக இருக்கும், சும்மா ஒரு 4000ன்றது எல்லாம் நம்பர் தானே, 4 நம்பர் தான், 4000 நம்பர் தான், சும்மா ஒரு எடுத்து விடுறது. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த முறை வெட்டிங் டேக்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்லையே, எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் பரவாயில்ல, அவர் 20,000க்கு வாங்கி கொடுத்தாரு. உண்மை என்னன்னா வாங்கி கொடுத்து 20 வருஷம் ஆயிருக்கும். சும்மா அப்படி எடுத்து விடுறது. அவர் 20,000க்கு எடுத்து கொடுத்தாருனோடனே, அப்படியா உங்கள் ஹஸ்பண்ட் எங்களோட வசதியா, அதை ஒரு சும்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. நீங்கள் தான் பெரிய ஆள் நினைக்காதீங்க, அதை விட நாங்கள் பெரிய ஆள் ஏற்கனவே இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம், அப்போ நாங்கள் தான் முக்கியமானவங்க. இதெல்லாம் என்னென்னா சும்மா நடந்த மாதிரி எடுத்து விடுறது. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. சும்மா காட்டியும் எங்கள் வெளியூரில் எங்கேயாவது போயிட்டு சென்னையில் 4 கார் இருக்குன்றது. 4 கார் சென்னையில் பல லட்சம் கார் இருக்கு, உங்கள் காரா அது? அதானே பிரச்சனை, உங்கள் காரா? சும்மா எடுத்து விட வேண்டியதானே. யார் கேட்டாலும் என்ன பண்ணுறது, எதையா ஒன்று எடுத்து விட்டு அட்டென்ஷன் இல்லாத இருக்கிறது போல தங்களை காண்பிக்க முயற்சி செய்வது.